ஒரு நோட்பேட் ஒரு பென்னு, ஒரு நோட்பேட் இல்லன்னா ஒரு டைரி எழுதுறதுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர்ஸ் இல்ல ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க ஒரு செமினார் வரீங்க, ஒரு ஒர்க் ஷாப் வரீங்கன்னா, இதெல்லாம் மேண்டட்ரி. அந்த நேரத்துக்கு போய் தேடாம, இது எல்லாமே ரெடியா வச்சுட்டு உட்காருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ பக்கத்துல இருக்க மாதிரி. தண்ணி, எழுதுறதுக்கு, ஸ்கெட்ச் பென்ஸு, கிரேயான்ஸு திடீர்னு ஏதாவது ஆக்டிவிட்டி குடுப்பாங்க அப்டின்னா, டக்குன்னு நீங்க எந்திரிச்சு போய் தேட வேண்டாம். நீங்க பண்ற மாதிரி. ரைட். ஓகே. நம்ம செமினார் உள்ள போயிடலாம். ஒரு சின்ன பிரேயரோட நான் இத ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் ஒரு 1 நிமிடம் கண்ண மூடிட்டு, இறைவன நெனச்சுக்கோங்க. அந்த இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் உங்களோட இறைவன நெனச்சுக்கோங்க. எனக்கு இறை நம்பிக்கைலாம் இல்லங்க அப்டின்னா, உங்கள நீங்க நம்புறீங்கன்னா, உங்களையே நெனச்சுக்கோங்க. பிரபஞ்சத்த நம்புறீங்கன்னா, பிரபஞ்சத்த நெனச்சுக்கோங்க. ஸோ எதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டோ, யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டோ, அவர்களை நினைத்துக் கொள்ளவும். அப்பா, அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே அப்பா, அம்மா வச்சு தான் செய்வேன். அப்டின்னா, உங்க தாய் தந்தையர நெனச்சுக்கோங்க. சரியா? அ ஒரு 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 ரொம்ப முக்கியமான பிரேயர். என்னோட பிள்ளைங்க இதுக்குள்ளார குரூப்குள்ளார இருந்தாங்கன்னா, இந்த பிரேயர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2டே வரி தான். ஆம், கண்களை மூடி இறைவன நெனச்சு, இறைவா எனக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் திறனும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். இவ்வளவுதான் இந்த பிரேயர் இவ்வளவுதான். மாத்த முடியாதத எதெல்லாமோ அத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். மாற்றக்கூடிய அனைத்தையும் என்னால மாத்தணும். நான் மாத்திறக்கூடிய திறனும், தைரியமும். எதெல்லாம் மாத்த முடியாது, எதெல்லாம் மாத்த முடியும் அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்கிற ஞானமும். இந்த 3 விஷயத்தையும் எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த பிரேயர். இதுக்கு சாந்தி பிரார்த்தனைன்னு பேரு. சரிங்களா? இந்த பிரேயர் என்னோட வாழ்க்கையே மாத்துச்சு. ஸோ இந்த பிரேயர சொல்லி நான் இன்னைக்கு இந்த செமினார ஆரம்பிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். செமினாருக்குள்ளார போயிரலாம். டாபிக் என்ன? மனநலம் விசஸ் மனநோய். மனநலம்னா என்ன? மனநோய்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனசுன்னு நெறைய பேசுறாங்க. சைக்காலஜின்னு பேசுறாங்க. உளவியல் பத்தி பேசுறாங்க. இது இன்னைக்கு அவசியமா? இது இன்னைக்கு தேவையா? ஆ இதுல அவ்ளோ முக்கியத்துவம் இருக்கா? இவ்ளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே. இல்லையா? ரைட். அப்ப நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்ல. இல்லையா? அ எதுக்காக இத தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக இத தெரிஞ்சுக்கணும்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது தெரிஞ்சுக்கணும். சரி, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய வாழ்க்கைய ஒரு சீரான லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கான அந்த புத்தியோடையும், அந்த யோசனையோடையும், அந்த வழிமுறைகளோடையும் என்னால பயணிக்க முடியும். இன்னைக்கு பல இடத்துல, பல நேரத்துல எனக்கு நான் யாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு இந்த உள்ளுக்குள்ளார ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் என்னன்னே எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு செயல் செஞ்சுகிட்டே இருக்கேன். அந்த ஆக்ஷனுக்கு கீழ எனக்கு தாட்ஸ் ஓடுது. சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
அந்த சிந்தனைக்கு கீழ ஒரு எமோஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு உணர்வு நிலையிலே இருக்கேன். அந்த உணர்வு நிலை எனக்கு ஒரு மாதிரியான உணர்ச்சிகள குடுக்குது. ஃபீலிங்ஸ். அப்போ ஆக்ஷனு, தாட்டு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு. இப்ப இது இந்த இந்த 4த்துக்குள்ளேயே நான் சிக்கிக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. உள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. வேதியியல் மாற்றம் அல்கெமிஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல. ஆ ஆ வேதியியல் நிபுணர். அல்கெமிஸ்ட்ங்கிறது ரசவாதி. உள்ள ஒரு ரசவாதம் நடக்குது. நான் என்னைய ஒரு ரசவாதியா அதுக்குள்ளார போய் பார்த்து கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அப்ப இது தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும்? இது தெரிஞ்சுட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்மளால உத்தரவாதம் குடுக்க முடியுமான்னா, எல்லாமே நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா, இத நான் தெரிஞ்சுக்கிறது மூலியமா, நான் எது வந்தாலும் சமாளிக்க முடியும். சுனாமி வந்தா பயமா இருக்கு, புயல் வந்தா பயமா இருக்கு. அந்த பயம் இல்லாம போக முடியும். பயம்ங்கிற அந்த உணர்வு நிலையில இருந்து, நடுவுநிலையா பார்த்து, ஓகே இதுவும் வாழ்க்கையில ஒண்ணுதான். மேடு பள்ளம் ஒண்ணுதான். சந்தோஷமா இருக்கிறதுக்கும், துக்கமா இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு நடுநிலை இருக்கும். அந்த நடுநிலையோட என்னால பயணிக்க முடியும். சோ இதுக்காக தான் இந்த மனநலம்னா என்ன? மனநோய்னா என்ன? உளவியல்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு சைக்காலஜி நெறைய பேச விரிஞ்சு பறந்து போகுது. முக்கியமா நம்ம நாட்டுல இப்பதான் ஆ ஒரு கடந்த ஒரு 15, 20 வருடங்களா தான் சைக்காலஜி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா. ஷஃபீனா வந்து மனப்பக்குவம்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பிரேயர்லயே பார்த்தோம். ரைட்டா? இப்ப இதுவரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சுதா? மனநலம், மனநோய் இதெல்லாம் நம்ம எதுக்கு இந்த உளவியல பத்தி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நாம நம்மள பத்தி புரிஞ்சுக்கிறது முக்கியம். எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வந்து வெளியிலேயே இருக்கு. எனக்கு ஏன் இது நடக்குது? அப்படிங்கிற கேள்வி உள்ள வருது. கேள்வி உள்ள வருது. ஆனா, என்னோட பார்வை எப்படி இருக்கு? வெளியில தான் என்னோட பார்வை இருக்கு. இது இதனால நடந்துச்சோ, இவங்களால நடந்துச்சோ, அதுதான் காரணமோ, இதுதான் காரணமோ அப்படின்னு வெளியில பார்க்கிறோமே தவிர்த்து, உள்ளார நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ரைட்டா? டேய் உள்ளார நம்ம பார்க்கறதுக்கு, உள்ளுக்குள்ளார இந்த பயணத்த நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிற டூல். புரிஞ்சுதா? சோ சாட் பாக்ஸ்ல வந்து புரிஞ்சிருச்சுன்னா சிசி போட்டுருங்க. கிளியர் போட்டுருங்க. சிசி. இதுவரைக்கும் நம்ம நடத்துனது புரிஞ்சுச்சா? ரைட். சூப்பர். ரைட். தேங்க் யூ. ஓகே. கரிஷ்மா உள்ள இருக்கீங்களா? ரைட். ஓகே. சூப்பர். நல்லது. ஓகே. இப்ப மனநலம். மனநலமா மென்டல் ஹெல்த்ன்னு நம்ம சொல்லலாமா? இந்த மென்டல் ஹெல்த்னா என்னது? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ உடல் நலம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, உடனே நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? உடம்பு வந்து எந்த நோயும் இல்லாம இருக்கிறது. கரெக்ட்டான ஹைட்க்கு ஏத்த வெயிட் இருக்கிறது. ரைட்டா? அதே மாதிரி தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. படிக்க வேண்டியதுதான். ஜமாலுதீன் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. மியூட்ல போட்டுருங்க. ரைட். சோ மனநலம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். மனநலம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, அத அளக்கிறதுக்கு சில பாராமீட்டர்ஸ் வேணும் இல்லையா? அதாவது இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? கரெக்ட்டான ஹைட்க்கு ஏத்த வெயிட் இருக்கிறோமா? இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு எனக்கு சுகர் கரெக்ட்டா இருக்கா? பிபி எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இப்படி நம்மளுக்கு உடம்பு பிசிக்கல் ஹெல்த்த சரியா இருக்கா? இல்லையான்னு பார்க்கறதுக்கான அந்த மெட்ரிக்ஸ் அளக்கிறதுக்கான நெறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா மனநலம்னு வரும்போது, அது மென்டல் ஹெல்த்ன்னு வரும்போது, நம்மளுக்கு அளந்து பார்க்கறதுக்கான மெட்ரிக்ஸா என்னென்ன பாராமீட்டர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநலம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள சொல்றாங்க. முதல் விஷயம் உறக்கம். 2வது விஷயம் உணர்வு. 3வது விஷயம் உறவு, ரிலேஷன்ஷிப். 4வது விஷயம் உழைப்பு. சரியா? 5வது விஷயம் ஆ உணவு. நீங்க எடுக்கிற டயட். சோ, என்னுடைய உறக்கம், என்னுடைய உணவு, உறவு, உழைப்பு, உணர்வு.
ரைட்டா? இந்த 5 விஷயத்த பாராமீட்டர்ஸா எடுத்துக்கிறாங்க. இந்த 5 விஷயம் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்துருச்சு, ஒரு பேலன்ஸ்டான லெவல்ல இருந்துருச்சு அப்படின்னா, அவனுடைய மனநலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, இப்போ வந்து என்னுடைய உறக்கமே சரியில்ல. நான் வந்து சரியா தூங்க மாட்டேங்கிறேன். நைட்லாம் ஆனா, நான் 1 மணிக்கு தாங்க தூங்குறேன். பகல் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. அங்க ஏதோ ஒரு தடை. அந்த அ உறக்கத்த பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி உறவு. ரிலேஷன்ஷிப்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை. யாரோடையுமே என்னால ஒத்துப்போக முடியல. மத்த யாராலயும் என் கூடக்க இருக்க முடியல. இசைஞ்சு இருக்க முடியல. அப்போ உறவு நிலைன்னு வரும்போதெல்லாம், அந்த இடத்துல நான் வந்து ஒரு பின்னடைவு, ஒரு 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 டிராபேக் இருக்கு. அங்க நான் ஒரு ஒரு பிளாக்க நான் பார்க்குறேன். எனக்கு இதுல வந்து பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்திலயும் உணர்வு நிலைன்னு வரும்போது எனக்கு ஒரு பேலன்ஸே இல்லங்க. எனக்கு வந்து கோவமா அப்படி கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு பிச்சுக்கிட்டு போகுது. எல்லாத்தையும் கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி விசிறி எறியிறேன். இல்ல ஆ எதையுமே காட்டிக்க முடியாம நான் சப்ரஸ் பண்றேன். உள்ள அடக்குறேன். உள்ளேயே போய் தனியா போய் அழுதுக்கிறேன். எதையும் நான் வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறேன். அப்போ எதுவுமே மிகினும், குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு நம்மளோட ஐயன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயன்னா தாத்தான்னு அர்த்தம். அம்மா சைடு தாத்தா, அப்பா சைடு தாத்தான்னு எல்லாரையும் தமிழ் வந்து ஐயன் அப்படின்னு கூப்பிட்டுருது. அதனாலதான் திருவள்ளுவருக்கு ஐயன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை குடுத்தாங்க. அப்ப வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு? மிகினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும். அப்ப இந்த 5 விஷயம் நம்ம பார்த்தோம்ல. இந்த உறக்கம், உறவு, உணர்வு நிலை, உழைப்பு இதெல்லாம் ஜாஸ்தியானாலும் நோய் செய்யும். இதெல்லாம் கம்மியானாலும் நோய் செய்யும். இவ்வளவுதான் விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப ஒருத்தர் உழைச்சிட்டே இருக்காரு. ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம வீட்லலாம் வந்து வயசானவங்க கிட்ட இந்த பிரச்சனை போகுது. ஈவன் எங்க அப்பா கிட்ட கூட ரெஸ்ட்டே இல்லாம எப்ப பார்த்தாலும் உழைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுவும் நோய் செய்யும். இல்ல வேலையே செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது. அதுவும் நோய் செய்யும். இப்ப இது எல்லாமே டைரக்ட் இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே பாராமீட்டர்ஸ். எத மெஷர் பண்றதுக்கான பாராமீட்டர் இது எல்லாமே நம்மளோட மனநலனை மெஷர் பண்றதுக்கான பாராமீட்டர்ஸ். புரிஞ்சிருச்சா? புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஐ. எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா ஐ. சாட் பாக்ஸ்ல ஐ வரணும். எஸ். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெஷர் பண்றதுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பாராமீட்டர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வகுத்து வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தை மெஷர் பண்றதுக்கும் நம்மளுக்கு இந்த பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. உறக்கம், உணவு, உறவு, உணர்வு, உழைப்பு, இப்படி இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல எது மிகினும், எது குறையினும் என்ன ஆகும்? நோய் செய்யும். என்ன நோய் செய்யும்? மனநோய் செய்யும். ரைட்டா? முதல்ல மனசுதாங்க அடிக்கும். உடல் நலனே முதல்ல மனச அடிச்சுதான் உடம்புல காட்டும். இங்க எல்லாமே மனசுதான். எல்லாமே அடிப்படை வந்து மனசுதான். அப்ப இந்த மனப்பக்குவம்னு ஒருத்தங்க டைப் பண்ணியிருந்தீங்கல்ல, ஷஃபீனான்னு நினைக்கிறேன். அத வந்து மனப்பக்குவம்ங்கிறத விட மனப்பாங்கு. இத வந்து சைக்காலஜி மைண்ட் செட்ன்னு சொல்லுது. ஆட்டிட்யூடுன்னு சொல்லுது. விளங்குதா? இப்ப மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு 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 ரிசர்ச் வந்து அந்த ஆர்டிக்கல் பத்தி நான் ஏற்கனவே என்னோட கிளாஸ்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துருது. ஸ்டேஜ் 4 அவருக்கு. இது உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷும் ஆனுச்சு. இத தேடி எடுத்து போட்டும் விட்டுருக்கேன் நானு. என்னோட குரூப்ல இத படிக்கிறதுக்கு போட்டும் விட்டுருக்கேன். சரியா? அப்ப ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருக்க ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த நேரத்துல டிவில ஒரு நியூஸ் வருது. ரஷ்யால வந்து கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னும், அந்த கேன்சர் செல்ஸ அழிக்கிறதுக்கான அந்த மருந்து இப்ப இனிமேல இருந்து மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படின்னு அந்த செய்தி வந்துருச்சு. சரியா? அப்போ அந்த டாக்டர்ஸ் இவர ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? நாங்க அந்த மருந்து சொல்லி உங்களுக்கு போட்டுறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மருந்து வர வச்சு போட்டும் விட்டுர்றாங்க.
அந்த மருந்து போட்ட நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு வாரம் 10 நாள்ல அவரோட கேன்சர் செல்ஸ் நல்லா குறைஞ்சு அவர் நல்லா குணமாவறத பாக்குறாங்க. அப்ப இந்த டாக்டர்ஸ்க்கு ஒரு 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 எண்ணம் வருது. இவ்ளோ ஸ்டேஜ் 4ல இருந்து இவ்ளோ கடகடன்னு ஒரு மருந்து தான் அந்த வேலைய பாக்குதா? இல்ல இவரோட மனசு பாக்குதா? இவரோட மனசுல வந்து நம்ம குணமாயிருவோம். கண்டுபிடிச்சுட்டாங்க மருந்து. அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த தாட் அது ஸ்ட்ரென்த் அதோட ஸ்ட்ராங்னஸ் தான் இந்த குணமாவறதுக்கு காரணமா? இவர் குணமாவறதுக்கு? இல்ல இந்த மருந்து தான் காரணமா? இப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு நெனச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்களோட டீம வச்சே போலியா ஒரு வீடியோ எடுத்து அது டிவில வர மாரி போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ரஷ்யால இருக்க டாக்டர்ஸ் வந்து அ ஒரு விஷயம் சொல்ற மாரி. என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க இந்த மாதிரி கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல விட்டோம். ஆனா, இப்ப வந்து அந்த மருந்து வந்து அவ்ளோ வேலை செய்யலங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது. அப்ப அந்த மருந்து வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். அதனால இதோட மார்க்கெட்ல அந்த மருந்த நாங்க குடுக்கறத விட்டுடுறோம். அந்த மருந்தோட சப்ளைய வந்து நாங்க நிறுத்திப் போறோம்." அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்து ஃபிளாஷ் பண்றாங்க. இது இந்த டாக்டர்ஸே செஞ்சு போட்ட நியூஸ். அவர் பார்க்கணுங்கிறதுக்காக. ரைட்டா? இத பார்த்தார்ல, பார்த்த செகண்டுக்கு அடுத்த 3, 4 நாள்ல மறுபடியும் அதே ஸ்டேஜ் 4ல அவர் எப்படி இருந்தாரு? ஒரு மோசமான நிலைமையில இருந்தார்ல, அந்த நிலைமைக்கு அவர் வந்துடுறாரு. கேன்சர் செல்ஸ் அதிகமா கடகட கடகடன்னு வளர்ந்துருது. இப்ப இத பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா, அந்த மருந்த குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கேன்சர்க்கான மருந்த குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நியூஸும் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ மருந்து வேலையே செய்யலங்கிற லெவலுக்கு இவங்களுக்கு ஒரு புரிதல். இந்த டாக்டர்ஸ். இப்ப இந்த டாக்டர்ஸ் மறுபடியும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே இந்த வீடியோ எடுக்கும்போதே இன்னொரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன எடுத்து வச்சிருப்பாங்கன்னா, இந்த மாரி இந்த மருந்து ஃபெயிலியர்ன்னு ஏதாவது நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அத நம்பாதீங்க. அது போலியான நியூஸு. இந்த மருந்து கிராண்ட் சக்சஸ் அப்படின்னு இவங்களே ஏற்கனவே அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த வீடியோவ இவர் பார்க்குற மாரி போட்டுருவாங்க. போட்டுட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க, "நீங்க கவலையே படாதீங்க. இந்த மருந்து வேலை செய்யுது." அப்படி சொல்லிட்டு, அந்த மருந்த ஐவில குடுக்காம, வெறும் பச்ச தண்ணிய ஐவி வழியா ஏத்துவாங்க. தண்ணி. வெறும் என்எஸ் சொல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா? வெறும் குளுக்கோஸ் வாட்டர் அது. அந்த மருந்து தண்ணிய உள்ள ஏத்துவாங்க. அப்போ திரும்ப அவரு நல்லாயிடுறாரு. ஸோ இது இது வந்து மன நிறைவெல்லாம் இல்லங்க. இது வந்து மைண்ட் செட். என்னோட ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் ஒரு ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட திங்கிங். நான் என்னுடைய மனது, என்னுடைய மனப்பாங்கு. நான் ஒரு விஷயத்த பார்த்தா, அதை எப்படி பர்சீவ் பண்றேன்? அதை எப்படி நான் உள்ளுக்கு எடுத்துக்கிறேன்? என் மனசு அதை எப்படி பாக்குது? ஒரே பிரச்சனைய ஒருத்தன் பிரச்சனையாவும் பார்ப்பான், ஒருத்தன் வாய்ப்பாவும் பார்ப்பான். ரைட்டா? ஒரே விஷயத்த ஒருத்தன் வந்து சேலஞ்சா எடுத்து ஜோஷாவும் செய்வான். ஒருத்தன் வந்து மனசு உடைஞ்சு போயி, "இப்படி நடந்துருச்சே! எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு" புலம்பவும் செய்வான். அப்ப எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த மைண்ட் செட், ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இந்த ரிசர்ச் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா பேசப்பட்டுச்சு. ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் இது நடத்தினாங்க. அவர் இப்ப நல்லாவும் இருக்காரு. அந்த அந்த கேன்சர் பேஷண்ட் இப்ப நல்லாவும் இருக்காரு. ரைட்டா? ஸோ எல்லாமே மனசுதாங்க. மனசு தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் வந்து ஆ என்னுடைய அந்த ஆணித்தரமான ஆ அது எப்படி சொல்றது? ஐ பிலீவ் தட். அ என்னுடைய ஃபீல்ட நான் சூஸ் பண்ணி, இது உள்ளார நான் இத்தன வருடங்களா பயணம் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆ எனக்கு 19 வருட அனுபவம்ங்க. இந்த வருஷம் என்னுடைய 19வது வருட அனுபவம். ரைட்டா? ஆஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ மனசு தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு பெரிய உதாரணம். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான குழந்தையா பொறந்து, என்னைய நான் இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் தான் அதுக்கு உதாரணமே. சரி ரொம்ப சீரியஸா கிளாஸ் போற மாதிரி இருக்கு. ஒரு குட்டி கதை. ரைட்டா? முல்லா நஸ்ருதீன் எப்படி யாருக்கெல்லாம் தெரியும்?
முல்லாவை பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எப்படி தெனாலிராமன்லாம் ஃபேமஸோ அந்த மாதிரி முல்லா கதைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சேட்ல நெறைய போடுறீங்க. சேட்ட நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, கிளாஸ் எடுக்கிறதுல இருந்து டைவர்ட் ஆயிடுவேன். ஸோ நீங்க போடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் அத பத்தி நான் பேசல. ம் நீங்களும் கிளாஸ கவனிங்க. ரைட்டா? ஸோ முல்லாவ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லா, முல்லா நஸ்ருதீன் எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எம் போடுங்க எம். முல்லாவ பத்தி கேள்விப்பட்டவங்கலாம் சாட்ல எம் போடுங்க. எஸ். சூப்பர். போடுறியா இல்ல ஓட்ஸ் வச்சிடவா? யார் யாரோ ஒருத்தர் சைஃபா ஐஐஇ தான்ப்பா காட்டுது. தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க சைஃபா. சைஃபா மியூட் பண்ணுங்க. கச்சக் 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 பச்சக்குன்னு. முகமது நோச்சியா அவங்களும் மியூட் பண்ணுங்க. எஸ் 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 ஓகே. ஸோ முல்லா பத்தி தெரியும் எல்லாருக்கும். தெரியாதவங்க போய் கண்டுபிடிங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட கதைகள் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாறலோட ஒரு சின்ன நகைச்சுவையும் இருக்கும் அவரோட கதையில, தெனாலிராமன் மாதிரியே. ரைட்டா? ஸோ ஒரு நாள் முல்லா என்ன பண்றாரு, அவரோட குருவை தேடி குடுகுடுன்னு ஓடி குருவே, எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தான் என்னோட பிரச்சனைக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும் குரு சொல்றாரு. என்னப்பா செய்யணும் இப்போ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது முல்லா சொல்றாரு, என் வீடு ரொம்ப சின்னதாயிருச்சு. என்னோட மனைவி என்னோட குழந்தைங்களோட அங்க இருக்கிறதுக்கே என்னால முடியல. எங்களால வெளியில போய் வேற வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ வசதியும் இல்ல. அதனால தயவு செஞ்சு என் வீட்டை பெருசாக்கி கொடுத்துருங்க. உங்களால முடியும் குருவே, நீங்க நினைச்சா அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. குரு பார்த்தாரு, இது என்னடா வம்பா போச்சு, வீட்டை பெருசாக்கி கொடுக்கறதுக்கு நான் அப்படியெல்லாம் பவர் இருந்தா நான் ஏன் மரத்தடியில உட்கார்ந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு முல்லா கிட்ட. வீட்டை பெருசாக்கலாம் முடியாதே முல்லா அப்படின்னு சொன்னோன்னா, முல்லா சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க குரு, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், நான் கேட்கிறேன், நீங்க எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரே பிடிவாதம் விடாப்புடியா. இவர் யோசிச்சு பார்த்துட்டு குரு சொல்றாரு, சரி நீ ஒரு 10 கோழி வாங்கி உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இவரு ஒரு யோசனை, நான் வீட்டை பெருசாக்க சொன்னா நீ என்னையா 10 கோழியை வேற கொண்டு போய் உள்ள போட சொல்ற அப்படிங்கிற மாதிரி he was like he started like இவரு கொஞ்சம் லூசா கீசா ஆயிட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டே, சரி குருவே நான் சொன்னா செய்வியா மாட்டியா அப்படின்னு குரு கேட்கவும், இல்ல இல்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. சோ என்ன பண்றாரு, 10 கோழி வாங்கி வீட்டுக்குள்ள போட்டுறாரு. ஒரு 4 நாள் போச்சு. மறுபடியும் குடுகுடுன்னு நீங்க ஓடி வந்துட்டாரு குரு கிட்ட. குருவே ஏற்கனவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க 10 கோழிய வேற உள்ள போட சொல்லிட்டீங்க. இப்ப ரொம்ப இடுக்காயிடுச்சு வீடு. நான் என்ன பண்ணணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து என்னைய விடுவிச்சுருங்க அப்படின்னு. சரிப்பா ஒரு 4 ஆட்டுக்குட்டிய வாங்கி உள்ள போட்டுக்கோ. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு இவரு கேட்கிறாரு. 4 ஆடு வாங்கி உள்ள போடு, வீட்டுக்குள்ள போடு அப்படின்னு இவர் நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்லவும், கண்டிப்பா குருவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்மள விட பெரிய பிரச்சனையில நம்ம குரு இருக்காரு போல. அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றாரு நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, ஆனா செஞ்சுடுறாரு. இங்க பாருங்க, குரு சொல்றத செய்யறத கிடைக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லையே இல்லன்னா கூட எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அன்னைக்கு என்னவே நடந்தாலும் டீச்சர் சொல்றத பண்ணிருவோம். ரைட்டா? அங்க தான் நம்மளுக்கு சக்சஸே. அங்க தான் டர்னிங் பாயிண்ட்டே. சோ என்ன நடக்குது? போய் 4 ஆடையும் வாங்கி உள்ள விட்டுர்றாரு. ரைட்டா? அடுத்த 4வது நாள் பிச்சுக்கிட்டு வராரு. இனி என்னால தாங்கவே முடியாது. நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்படின்னு என்ன பண்றாரு? குரு கால்ல மறுபடியும் விழுகுறாரு. குரு ரொம்ப யோசனை பண்ணிட்டு, சரிப்பா உன்னைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ 2 மாடு வாங்கி உள்ள விட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. முல்லாக்கு கோவம் வந்துருச்சு இந்த வாட்டி. யோ நீ லூசாயா? நீ குருவா? இல்ல உண்மையிலே நீ லூசா? என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற லெவலுக்கு குருவே அப்படின்னு திட்டுறாரு குருவ. நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னா செய்யறேன்னு நீ தானே சொன்ன. நான் சொன்னா செய்வியா மாட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சரி நான் செஞ்சு தொலைறேன் அப்படின்ட்டு போய் என்ன பண்றாரு, 2 மாடையும் வாங்கி உள்ள கட்டியாச்சு.
அடுத்த 4-5 நாட்களில் மறுபடியும் முல்லா என்ன பண்றாரு, குரு கிட்ட வந்துட்டு, குரு கிட்ட வரும்போதே காயம். உடம்பெல்லாம் அங்கங்க ரத்தம் கட்டியிருக்கு. கோழி கொத்துறது, ஆடு மிதிக்கிறது, மாடு முட்டுறதுன்னு உள்ள ஒரு கலவரமே நடக்கும் இல்லையா? அப்ப வந்து என்ன சொல்றாரு குரு கிட்ட, "இனி என்னால முடியாது. ஒண்ணு நீங்க சரியான சொல்யூஷன் சொல்லுங்க. இல்லன்னா நான் வீட்ட காலி பண்ணிட்டு எங்கேயாவது போறேன். உங்கள மாதிரியே நானும் வனவாசம் போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு. அப்ப குரு சொல்றாரு, "சரி ஒண்ணு பண்ணு. கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துரு. வித்துட்டு அப்புறம் வந்து என்கிட்ட வா" அப்படின்னு சொல்றாரு. இவர் அவ்வளதான். விட்டா போதும்ன்னு என்ன பண்றாரு, ஓடி போயிட்டு முதல்ல எல்லாத்தையும் வித்துடுறாரு. ரைட்டா? அடுத்த சில நாட்கள்ல குரு கிட்ட வரும்போது, முல்லா ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, சிரிச்சுட்டு ஒரு ஒளிவட்டத்தோட வராரு. குரு கேட்கிறாரு, "இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" "ஓ! நான் ரொம்ப நல்லா இருக்கேன்." "உன் வீடு எப்படி இருக்கு?" "என் வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்ளோ இடம் இருக்கு தெரியுமா வீட்ல? நானும், என் மனைவியும், என் குழந்தைங்களும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கும், சிரிக்கிறதுக்கும், தொழுகுறதுக்கும், தூங்குறதுக்கும் எனக்கு அவ்ளோ இடம் இருக்கு குருவே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்க." அப்படின்னு அவர் சொல்லுவாரு. குரு ஏதாவது பிரச்சனைய தீர்த்தாரா ஆக்சுவலா? குரு வீட்ட பெருசாக்குனாரா? இங்க என்ன நடக்குது? அதே இடம் தானே. இப்ப யாரோ டைப் பண்ணியிருந்தாங்க. அதே இடம் தானே. ஆனா, இங்க மனசு பெருசாயிருச்சு. கரெக்ட்டா? அவரோட மைண்ட் செட்டு மாறிருச்சு. அவரோட மனசு என்ன பண்ணுது? இருக்கிறத பெருசா பார்க்க கத்துக்குச்சு. கரெக்ட் தானே? அவ்வளோதானே? இவ்வளோதானே வாழ்க்கை. பட் இன்னைக்கு அது நம்மளுக்கெல்லாம் புரியுதா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது புரியுதா? நம்ம குழந்தைங்களுக்கு அது புரியுதா? அப்படிங்கிறப்போ, இங்க என்ன வருது? இந்த சைக்காலஜியோட ரோல் வருது. சரியா? கரெக்ட்டா? கதை புடிச்சுச்சா? எத்தன பேருக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியும்? தெரியுங்கிறவங்க தெரியும் அப்படின்னு பதில் போடலாம். டீ போடுங்க. தெரியும். இல்ல இப்பதான் இந்த கதை. எஸ். எஸ். சோ, இங்க குருவோட வேலை என்னன்னா, அதாவது ஒரு சைக்காலஜிஸ்டோட வேலை என்னன்னா, மனச அந்த மைண்ட் செட்ட ஒருத்தரோட மைண்ட் செட்ட எப்படி மாத்துறது? அவரோட பெர்செப்ஷன், அவரோட பார்வைய இல்லங்கிறதுல இருந்து இருக்குங்கிறதுக்கு எப்படி மாத்தி குடுக்கறது? இப்படியெல்லாம் வந்ததுதான் இந்த இந்த துறை வந்து ரொம்ப குட்டி துறைங்க. சைக்காலஜிங்கிற இந்த ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100, 150 வருடங்களுக்குள்ள தான் இந்த ஃபீல்டு வந்துச்சு. இப்பதான் இது பேசப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இது படவே இல்ல. ஏன்னா, அப்ப இருந்த அந்த விழுமியங்கள், அந்த வேல்யூஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு நம்மளுக்குள்ள. நம்மளுக்குள்ள அந்த கூட்டு குடும்பம், அந்த கட்டமைப்பு, யாராவது ஒருத்தர பார்த்துக்கிட்டே யாரையுமே தனியா விட்டது கிடையாது. ஒரு வீட்ல ஒருத்தருக்கு தனிமை அப்படிங்கிறது வந்து நெறைய பேசப்படாத காலம் அது. ரைட்டா? சோ அப்பலாம் இது நம்மளுக்கு நம்ம வாழ்வியல் கோட்பாடுகளோடயே, நம்ம லைஃப் ஸ்டைலோடயே இது மிங்கில் ஆயிட்டே இருந்ததுனால, இந்த ஃபீல்டு ஒரு தனி ஃபீல்டா எமர்ஜே ஆவல. ஆனா, அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? நம்ம குடும்பங்கள் பிரிஞ்சுது. தனி குடும்பமா போணுச்சு. அப்புறம் கணவர் வந்து வெளிநாடு போய் சம்பாரிச்சுட்டு வர மாதிரி ஆனுச்சு. அப்புறம் இந்த மெரிட்டல் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் மாறுச்சு. இப்படி நெறைய மாற்றங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி என்னாச்சு? ஒரு ஒரு கட்டத்துல ஒரு சொசைட்டிக்குள்ளார ஒரு மாற்றம் வருது அப்டின்னா, அத நம்ம எடுத்து பண்றதுக்கு, அத நம்ம வந்து அடாப்ட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனா அத முழுசா ஏத்துக்கிட்டு, அது கூட நம்மளும் டியூன் ஆகி, அத கொண்டு போய் பண்ணும்போது, நம்மளுக்கு சில அட்வான்டேஜஸும் இருக்கும். சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ கையாள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டமே இல்ல. ஆ தனிமைங்கிறது நெறைய பேசப்பட்டுச்சு. மேரேஜ் வந்து நெறைய உடைப்பட்டுச்சு. திருமணங்கள் வந்து நெறைய பிளவுபட்டு நிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. மனநோய்ங்கிறது அப்பதான் பெருசா வந்தது. பெருசாவே வெளிய பேசப்படுற அளவுக்கு இந்த 150 வருடங்களுக்குள்ளார தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு. சோ இந்த இடத்துல தான் இந்த துறை பெருசா அ அ ஒரு விதையா விழுந்து
முளைச்சு இப்ப பெருசா ஆயிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ growing field. Till now it's a growing field. ஓகே, ரைட்டுங்க. இப்ப நம்ம இந்த மனநலம் அப்படிங்கறத பாக்குறதுக்கான பாராமீட்டர்ஸ் சொன்னோம், ரைட்டா? இந்த பாராமீட்டர்ஸ கத்துக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு விஷயம், இப்ப நீங்க 5வது போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 4வது பாஸ் பண்ணிருக்கணும். அஃப்கோர்ஸ் அதுதான் எலிஜிபிலிட்டி இல்லையா? அப்ப இந்த மனநலம் அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்கும், இந்த டூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கும் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. அப்ப எலிஜிபிலிட்டியா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த உள்ளார கொண்டு வருது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஓவரா ஆடுறதும் கூடாது. நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன்னா ஓவரா உள்ள அடங்கிடுறதும் கூடாது. என்னால எப்ப என்னுடைய மகிழ்ச்சியையும், என்னோட மகிழ்ச்சி அல்லாத என்னுடைய துக்கத்தையும் ஒரு மாதிரி சமமா பார்க்க முடியுதோ, அப்ப நான் என்னவா இருக்கேன்? எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இது மாடரேட் இல்லங்க. இது வந்து இக்கானமிட்டி. இதுக்கு பேரு உள்ளச் சமநிலை. வெறும் சமநிலை இல்ல, உள்ளச் சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த உள்ளச் சமநிலை இக்கானமிட்டி அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாவே, இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லபடியா செயல்படுது. எந்த பாராமீட்டர்ஸ்? நம்ம இந்த மனநலம்க்காக பேசினோம் இல்லையா? அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லபடியா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த உள்ளச் சமநிலை எப்படி ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால நான் எப்பவுமே இந்த நிகழ்ச்சணத்திலே இருந்துட்டேன். இந்த பிரசன்ட்லயே இருக்கிறதுன்னு சொல்றோம்ல. என்னால என்னுடைய நிகழ்ச்சணத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னோட பாஸ்ட்லயும் நான் இல்ல, என்னோட ஃபியூச்சர்லயும் நான் இல்ல. நான் என்னோட பாஸ்ட்ட நினைச்சு கவலைப்பட்டுட்டும் இல்ல. என்னோட ஃபியூச்சர நினைச்சு நான் பயப்பட்டுட்டும் இல்ல. சோ இந்த இந்த உணர்வுகளுக்குள்ளார சிக்காம, நான் நியூட்ரலா ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அது விழிப்புணர்வு நிலைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கிறவங்களுக்கு, இந்த எக்கானமிட்டி உள்ளச் சமநிலை அப்படிங்கிறது தன்னாலேயே கைவரப்படுற ஒரு விஷயமாக கருதுது. இந்த சைக்காலஜி கருதுது. ரைட்டா? அப்படி இருக்கிறவங்க இந்த மனநலம்னு சொல்ற இந்த பாராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாம் அவங்களுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை சரியா இல்லாம போனா, அதை சரிப்படுத்திக்கிறதுக்கான திறனும் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு துக்கம் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு 4 நாள் இல்ல ஒரு 4 மாசம் அதுக்கு பிறகு எந்திரிச்சு வந்துரணும். பட் அதுக்குள்ளேயே சிக்கிட்டு கிடப்பாங்க தெரியுமா? மறக்கவே மறக்க மாட்டாம, அதுக்குள்ள சிக்கிட்டே கிடக்கிறவங்க எத்தன பேரு? சோ அங்கெல்லாம் மனநலம் அடிபடுதுன்னு அர்த்தம். ரைட்டா? நான் சொல்றது விளங்குதா? அப்போ ஒரு விஷயத்துல இருந்து தன்னைத்தானே குணமாக்கிக்கிற அந்த எபிலிட்டி நம்ம உடம்புக்கும் இருக்கு, நம்ம மனசுக்கும் இருக்கு. எங்க அந்த எபிலிட்டி வந்து குறையுது அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த மனநோய் வருது. மனநலம் அடிபடுது. ரைட்டா? சோ என்னையால பாத்துக்க முடியும்பா. என்னோட எமோஷன்ஸ என்னையால பாத்துக்க முடியும். ஆமா, எனக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப அ அ புடிச்சவங்க என்னுடைய அண்ணன் வந்து காலமாயிட்டாரு. வெறும் 35 வயசுல என்னுடைய அண்ணன் வந்து நான் இழக்கிறேன், நான் பாக்குறேன். என்னால அத தாங்கவே முடியல. ஏத்துக்க முடியல அந்த மரணத்த. எப்படி ஒரு 35 வயசுல ஒருத்தனுக்கு எப்படி மரணம் வரலாம்? இந்த கேள்வி பெருசா இருக்கு. ஆனா என்ன ஆகுது? ஓவர் அ பீரியட் ஒரு 1 மாசம், 3 மாசம், ஒரு 4 மாசம், 5 மாசத்துக்குலாம் அது அப்படியே ஓகே ரைட். அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரைட். மரணம்ங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒண்ணு. மரணத்துக்கு வயசு இல்ல. மரணத்துக்கு ஆண், பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்ல. மரணத்துக்கு ஏழை, பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது. குழந்தை, பெரியவங்க இப்படி எதுவுமே இல்லாம இந்த உலகத்துல ஒரு விஷயம் சமமா எல்லாருக்கும் இருக்குன்னா, அது மரணம் மட்டும் தான். அப்படிங்கிற அந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 4 மாசம் ஆயிருக்கு. சரியா? 4 மாசம் கழிச்சு நான் என்ன பண்ணேன்? திரும்ப பேக் டூ த ஃபார்ம். ஆனா, எங்க அம் அக்காவால, அதாவது இறந்து போனாரு இல்லையா? அவருக்கு அக்கா. அவங்களால அத எடுத்துக்கவே முடியல.
அவங்களால அதை எடுத்துக்கவே முடியல. இன்னைக்கு 16 வருஷங்கள் கடந்து போச்சு. ஆனாலும் மனம் பேதலிச்சு ஒரு மாதிரி தன்னைத்தானே உள்ளே சுருக்கிக்கிட்டு அவங்க வெளியில வரவே இல்லை. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரியுதா? யாரெல்லாம் அவங்கள அவங்களே அந்த எபிலிட்டியோட அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க முடியுதோ, யாருக்கெல்லாம் இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இந்த உணர்வு நிலைய சமநிலையா வச்சுக்கிற அந்த உள்ள சமநிலை, அந்த எக்கானமிட்டி இருக்குதோ, அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருக்குதோ, அவங்க எல்லாருமே மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன பண்ணிடுறாங்க? பாஸ் பண்ணிடுறாங்க. ரைட்டா? அப்படி சறுக்கி இல்ல கொஞ்சம் பள்ளத்துல விழுந்தாலும் என்ன பண்றாங்க? அவங்களே அவங்கள தூக்கி திரும்ப மேல வந்துக்கிறது. கிராஃப் இப்படியே போகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்படி விழுந்தாலும் இப்படி எந்திரிக்கணும். விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தான். யாரால விழுந்து விழுந்து விழுகிறதுங்கிறது தப்பு கிடையாது. விழுகிறதுங்கிறது ஷேம் இல்ல, அசிங்கம் கிடையாது. விழுந்தே கிடக்கிறது தான் அசிங்கம். விழுந்தே கிடக்கிறது தான் ஷேமு. அந்த சைக்கிள்லயே இருப்பாங்க. ரைட்டா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வரி. ஆம், 8வது முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி மாதா சொன்னால், நீ 7 முறை எழுந்தவனாயிற்றே அப்படிங்கிற அந்த கவிதை வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 8 வாட்டி விழுந்துட்டானா, 8வது வாட்டி விழுந்தவனை பார்த்து பூமி தாயே சொல்லுச்சான், நீ 7 முறை எந்திரிச்சிருக்க, இப்பயும் எந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இதுதான் விஷயம். விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அந்த தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம்? என்னதான் வாழ்க்கை நம்ம நம்ம மடியில கொண்டு வந்து எவ்வளவு விஷயங்களை போட்டாலும், அது போராட்டமோ இல்ல அது சக்சஸோ, எவ்வளவு விஷயத்த அது போட்டாலும் மடியில இருந்து ஒண்ணுத்தையா பொறுக்கி அதை ஹேண்டில் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? இதோ ப்ராபப்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. சோ இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கிளியர்னா சிசி போடுங்க. சூப்பர். சோ இது வரைக்கும் நடத்துனது ஒரே வரியில இல்ல ஒரே வாக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னோட அலைன்மெண்ட்ன்னு சொல்ற, அதாவது ரெசனன்ஸ், ஒத்து செஞ்சு போறது, ஒத்திசைவா இருக்கிறது. எது ஒத்து செஞ்சு போகணும், எது அலைன்டா இருக்கணும், என்னுடைய ஆஹ் சொல், என்னுடைய செயல், என்னுடைய உணர்வு, என்னுடைய உணர்ச்சி, அதாவது என்னுடைய வேர்ட்ஸு, என்னுடைய ஆக்ஷன்ஸு, என்னுடைய தாட்ஸு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, சொல், சிந்தனை, சொல், செயல், உணர்வு, இந்த 5ம் எப்ப அலைன்டா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, திடீர்னு நான் நினைக்கிறேன், நாம 7 மணிக்கு எந்திரிச்சிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் முன்னாடி 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்மளால இந்தந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். அப்படின்னு என் மனசு ஒரு கணக்கு போடுது. இது சிந்தனை. சரியா? இப்ப இந்த சிந்தனை என்னவா வருது? ஒரு சொல்லாவோ, செயலாவோ வருது. என்ன சொல்லாவோ, செயலாவோ வருது? நான் என்னோட வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றேன், நான் இனிமே 6 மணிக்கு எந்திரிக்க போறேன். நான் அலாரம் வச்சுட்டு எந்திரிக்கிறேன். ஒருவேளை நான் அலாரம் வைக்க மறந்து, இல்ல அலாரம் வச்சு அலாரம் அடிக்கும்போது நான் எந்திரிக்கலன்னா கூட, நீங்க என்னைய எழுப்பி விடுங்க. அப்ப இது சொல்லு, இது செயல். ரைட்டா? இப்ப நான் அலாரம் வச்சுட்டேன். அலாரம் அடிக்குது. நான் அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குறேன். என் வீட்டுக்காரங்க, அலாரம் அடிச்சிருச்சு எந்திரி, நீ தானே எந்திரிக்கணும்னு சொல்றேன்னு எழுப்புறாங்க. அவங்களையும் டமால் டமால்னு 2 போடு போட்டு போயான்னு சொல்லிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன ஆகுது? ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. என்னோட சிந்தனையும் என்னுடைய சொல்லும் அலைன்டா இருக்கு. ஆனா என்னோட செயல் என்னவா இருக்கு? கான்ஃபிளிக்ட், முரண்படுது. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன்? எப்பவும் போல 7 மணிக்கு எந்திரிச்சுட்டு நான் அதுக்காக ரிக்ரெட் பண்றேன். அதுக்கு ஒரு குற்ற உணர்வு. ச்சே, நான் சொன்னதை நானே கேட்காம போயிட்டேனே. நம்ம எந்திரிச்சிருக்கணுமோ, நம்ம செஞ்சிருக்கணுமோ. அப்ப என்னோட உணர்வும் என்னோட உணர்ச்சியும் என்ன ஆகுது? திரும்ப என்னோட சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றா இருக்கு.
அங்கேயும் ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு முரண் வருது. புரியுதா நான் சொல்றது? அப்போ மறுபடியும் இப்ப சினாரியோவை மாத்துவோம். நான் ஒரு சிந்தனை, நான் 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும்னு வந்துட்டேன். நான் ஒரு செயல், அதாவது அலாரம் வச்சு எந்திரிக்கணும் வந்துட்டேன். செயலும் அலாரம் அடிச்சோன்னே நான் எந்திரிச்சிடுறேன். ரைட்டா? எந்திரிச்சிட்டு நான் பிளான் பண்ணியிருப்பேன்ல, அந்த விஷயத்த நான் செஞ்சுட்டேங்கிறதுனால என்னோட உணர்வும், என்னோட உணர்ச்சியும், ஃபீலிங்ஸும், எமோஷன்ஸும் என்னைய நானே பாராட்டிக்கிறேன். ஓகே, ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சதுனால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப என்னோட உணர்வும் நல்லா இருக்கு, என்னோட ஃபீலிங்கும் நல்லா இருக்கு, எமோஷனும் நல்லா இருக்கு. அப்ப இந்த 5 விஷயமும் அலைன்டா இருக்கு. அப்ப இந்த 5 விஷயம் அலைன்டா இருக்கும்போது என்னுடைய மனநலம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்ப இந்த 5 விஷயத்துக்குள்ளார ஒரு முரண் வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருதோ, அப்பல்லாம் என்ன ஆகுது அங்க? அங்க ஏதோ ஒரு மாற்று விஷயங்கள் நடக்குது. சோ எப்ப அந்த முரண்னு ஒண்ணு வந்துருச்சோ, அந்த முரண் வந்துட்டம் போதே என்ன நடக்குதுன்னா, இங்க மனநலம், இந்த மென்டல் ஹெல்த் என்ன ஆகுது? ஒரு பாதிப்புக்கு இடையில வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் பேசினது ரொம்ப சின்ன விஷயம். இத ஒரு பெரிய விஷயத்தோட நீங்க முடிச்சு போட்டு பாருங்க. உங்க கரியரோ, இல்லன்னா உங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப்லயோ, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல இந்த 5 விஷயங்களுக்கு இடையில முரண் இருந்துட்டே இருக்கு, அலைன்மென்ட்டே இல்லன்னா, அங்கெல்லாம் நீங்க உங்க மென்டல் ஹெல்த்ல அடிபடுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் மனநலம், இதுதான் மனநோய். நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறது, மனநலம்னா என்ன? அத மெஷர் பண்றதுக்கான பாராமீட்டர்ஸ் என்னென்ன? எங்கெல்லாம் அடி வாங்குனா அது மனநோயா போகுது? எங்கெல்லாம் அலைன்மென்ட் இல்லாம போனா மனநோயா போகுது? அப்படிங்கிறத தான் நம்ம இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாத்துக்குமே பேஸ் என்னது? மைண்ட் தான், மனசு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த மைண்ட் பேஸ் அப்படிங்கிறத மைண்ட் செட்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டிடியூட் தான் எல்லாமே, மைண்ட் செட் தான் எல்லாமேன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்னோட சொல், வேர்ட்ஸ், என்னுடைய செயல், ஆக்ஷன்ஸ், என்னுடைய தாட், சிந்தனை, என்னுடைய ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, என்னுடைய எமோஷன், உணர்வு. யாரோ ஒருத்தர் திரும்ப சொல்ல சொன்னீங்க, அதனால. இத லைனா எழுதணும்னா முதல்ல வர்றது தாட் தான் வரும். சிந்தனை, தாட்ஸ், சொல், வேர்ட்ஸ், ஆக்ஷன், செயல், ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, எமோஷன், உணர்வு. புரியுதா? இப்ப நான் உங்களுக்குலாம் ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறேன். இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? ஒரு குட்டி விஷயம் சொன்னேன். நான் அலாரம் வச்சு எந்திரிக்கணும்ன்றது ஒரு தாட்டா, ஒரு சிந்தனையா வந்து, அந்த சிந்தனை எப்படி சொல்லா வந்து, ஆக்ஷனா வந்து, இப்படி நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு அது வந்து உங்களோட பண விஷயமா இருக்கலாம். மணி, இல்ல உறவு, ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்லன்னா வந்து அ என்ன சொல்றது? ஹெல்த், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, ஆ நம்மளுக்கு முட்டி வலிக்குது. ஆஃப் லேட் ஒரு 3 மாசமா கால் வலி இருக்கு. நம்ம இனிமே என்ன பண்ணணும்? இந்த காலுக்கு வலி வராம இருக்கணும்னா, நம்ம உடனே வாக்கிங் போக ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு தாட் எனக்கு வருது. இது ஆரோக்கியம் சம்பந்தமான தாட். ரைட்டா? உடனே நான் என்ன பண்றேன்? மார்னிங் எல்லாம் யோசிக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சா இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு. புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த நேரத்துல நான் போய் வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு பிளா பிளா பிளா. மனசு இப்படிதான் சொல்லும். ரைட்டா? உடனே நான் சொல்றேன், சரிப்பா மார்னிங் தான் முடியாது. ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு எப்படியாவது இந்த 1/2 மணி நேரத்த தேத்தி வாக்கிங் போயிருவோம். அப்படின்னு என்ன ஆகுது? இந்த சிந்தனை ஒரு சொல்லாவோ, ஒரு ஒரு ஆக்ஷன் நோக்கின ஆக்ஷன் பிளானாவோ வருது. உடனே நான் வந்து எழுதுறேன். ஓகே, நான் 5 to 5:30 ஈவினிங் நம்ம பக்கத்து பார்க்ல வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஆக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சுடுறேன்.
இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட தாட்டு, உங்களோட ஆக்ஷன் பிளான், அதாவது ஆக்ஷன் பிளானுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய வேர்ட்ஸ் நீங்க ரிட்டன்ல எழுதுறீங்கன்னா ரிட்டன். இந்த பிளான் என்னன்னு போட்டுட்டு 2 விஷயத்தையும் எழுதுங்க. நான் அந்த ஆக்ஷன் பிளான ஆக்ஷனா செஞ்சா நான் எப்படி இருப்பேன்? நான் தினம் வாக்கிங் போயிட்டேன்னா, என்னுடைய அலைன்மென்ட் எப்படி இருக்கும்? உணர்வு, உணர்ச்சி இது எப்படி இருக்கும்? நான் போகலன்னா, என்னோட அலைன்மென்ட் எப்படி இருக்கும்? இந்த மாரி நீங்க உங்க விஷயத்த ஏதாவது ஒண்ணு எடுத்து, எழுதி ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் தரேன். அது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம், மணி ரிலேட்டடா இருக்கலாம். மணி ரிலேட்டடா என்ன வேணா இருக்கலாம். நான் மாசம் மாசம் ரூ. 1000 சேர்த்து வைக்கணும்ப்பா. ஒரு சிந்தனை வருது. அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் பண்றீங்க. நான் சீட்டா கட்டிர்றேன். இல்ல நான் எஃப்டி, ஆர்டி போடுறேன். இது ஆக்ஷன் பிளான். அந்த பிளான நீங்க ஆக்ஷனா பண்ணீங்கன்னா, உங்க எமோஷனும், ஃபீலிங்கும் எப்படி இருக்கும்? அலைன்டா இருக்குமா? அத நீங்க பண்ணலன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்றது விளங்குதா? கிளியர்னா கிளியர் போடுங்க. இப்ப நீங்க பண்ண போற ஆக்டிவிட்டி அதுதான். கிளியரா? கிளியர் போடுங்க சாட் பாக்ஸ்ல. சூப்பர். சோ எது சம்பந்தமா எடுக்குறீங்கன்னு எனக்கு சொல்லணும். மேம் நான் ஹெல்த் சம்பந்தமா எடுத்திருக்கேன் மேம். மேம் நான் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா எடுத்திருக்கேன் மேம். இப்ப ரிலேஷன்ஷிப்னா நீங்க என்ன வேணா எழுதலாம். நான் வந்து டைமே ஸ்பெண்ட் பண்றதில்ல பசங்களோட. நான் வந்து மனைவியோட டைமே ஸ்பெண்ட் பண்றதில்ல. இன்னைக்கு தினம் ஒரு 20 நிமிஷம் நான் அவங்களோட பேசணும். ஏதோ ஒண்ணு. எந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்குறீங்க? அது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல எடுக்குறீங்களா? இல்லன்னா வந்து ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ல எடுக்குறீங்களா? இல்ல மணி ஆஸ்பெக்ட்ல எடுக்குறீங்களா? எந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்க போறீங்க? என்ன எடுக்க போறீங்க? அத பண்ணா நீங்க உங்களோட உணர்வும், உணர்ச்சி இந்த இந்த லெவல் எப்படி இருக்கும்? அத நீங்க செய்யலன்னா எப்படி இருக்கும்? இதுதான் எழுத போறீங்க. 3 மினிட்ஸ். 11:17 11:21 உங்களுக்கு கேட்பேன் நானு. ரைட்டா? தேங்க் யூ, தேங்க் யூ. பண்ணுங்க, பண்ணுங்க பார்க்கலாம். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க எனக்கு. யாராவது 1, 2 பேர் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இங்க 60 பேர் இருக்கீங்க. எல்லாரதும் நம்ம கேட்க முடியாது. பட் ஒரு 2, 3 பேர் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. டேய் இவ்ளோ நேரம் ஆகுதாடா? நான் ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் குடுத்தேன். ஒரு ஆக்டிவிட்டி குடுத்தேன். முடிச்சுட்டாங்க. ஓகே. ஏஎம் ஜுஹானாவா? ஜுஹானா. ஓ அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? ஸ்வர்ணா. ஸ்வர்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? Yeah, ma'am, sure. இது ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கிறேன் மேம் நானு. ஆக்சுவலா பிஃபோர் மேரேஜ் வந்து என் ஹஸ்பண்ட் என்னோட கேரக்டர் எப்படி இருந்தாலுமே நான் டவுன் டு எர்த் போய் அத இது பண்ணிப்பேன். நான் அதை சகிச்சுப்பே டாலரேட் பண்ணிப்பேன். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு அதே மைண்ட் செட்ல நான் இல்லை. என்னோட
தாட் வந்து அதே மாதிரி இல்ல. பட் அந்த மாதிரி பழைய மாதிரி இருக்கணும்னு நான் நிறைய முறை ட்ரை பண்ணுவேன். பட் என்னால அது இருக்க முடியல. அப்படி இருந்தேன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்போட கான்சிக்வன்ஸ் இம்பாக்ட் வந்து வேற மாதிரி பாசிட்டிவா இருக்கும். பட் நான் அந்த மாதிரி என்னால கொண்டு போக முடியல. பட் என்னோட தாட் வந்து அப்படி இருக்கணும்ட்டு இருப்பேன். பட் அந்த அலைன்மெண்ட் வந்து எனக்கு எப்பவுமே வர மாட்டேங்குது. ஸோ கீப் ஆன் ட்ரையிங். பட் அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் கரெக்டா போகும்ன்றது என்னோட இது. பட் அது உங்க பேர் வந்து ஸ்வர்ணாவா? எஸ். ஸ்வர்ணா. ஓகே, வெரி குட். இப்போ நீங்க பேசியிருக்கிறது வந்து ஒரு ஜெனரல் டேர்ம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, நான் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அலாரம் வச்சு நான் எந்திரிப்பேன் 1 hour முன்னாடினா 6 மணிக்கு, அப்புறம் வாக்கிங் போவேன் 5 to 5:30, ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப ஸ்வர்ணா இல்ல உங்ககிட்ட அதுதான் இவங்க மேம் என்ன நான் பாக்குறாங்க, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல. இப்ப எஸ் ரிலேஷன்ஷிப்ல மேம். நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அதுல ஸ்பெசிஃபிக்கா முதல்ல பண்ணணுங்கிறத நீங்க கொண்டு வந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரியா? நீங்க வந்து எப்பவுமே வந்து நீங்க ஒர்க்கிங்கா? இல்ல ஹோம் மேக்கர். பட் எஜுகேட்டட் ஆன்லைன் டியூஷன் எடுத்து. ஓகே, ரைட். சம் பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்க நீங்க, ஓகேயா? இப்ப எஸ். ஒருவேளை என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை என்னால கரெக்டா கொண்டு போக முடியாம இருக்கலாம். நான் இங்க இருக்கிற டென்ஷனை தூக்கி அங்க போடுறேன்னா இருக்கலாம். அதாவது ரிலேஷன்ஷிப்போட குவாலிட்டி கம்மியா இருக்கு. அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிற அந்த இதுல ஒர்க் பண்ணுங்க. அந்த பாராமீட்டர்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு ஒண்ணுத்துல ஒர்க் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஓகே. என் ஹஸ்பண்ட் உள்ள வந்தாருன்னா, எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் அதை ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு ஐ வுட் கிரீட் ஹிம். வாங்க வாங்க வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நாள் எப்படி ஆச்சு? நீங்க போன வேலை எப்படி இருந்தது? அப்படின்னு நான் பேசுவேன். அந்த கனெக்ஷனை நான் கொண்டு வருவேன். அந்த ஒரு பார்ட், ஓகே. ரைட்டா? சோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வேலை செய்யும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த குவாலிட்டியை பெட்டர்மென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எதிரில இருக்கிறவங்களும் நம்ம கூட சேர்ந்துக்குவாங்க. அண்ட் ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் முன்னாடி இதைய பேசுங்க. இத பேசிருங்க அவர்கிட்ட. நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ட்ரை பண்றேன் நடந்துக்கிறதுக்கு. முன்னாடி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. முடியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். எனக்கு உங்க சப்போர்ட்டும் வேணும். எஸ். இத பேச முடியுதா பாருங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, பவுண்டரி தான். பவுண்டரி செட் பண்றது. ஓகே ஓகே. சரியா? தேங்க் யூ ஓகே. சோ மச் ஸ்வர்ணா. ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. வேற யார் வரீங்க? மேம் யாரா? பேசலாம். எழிலரசி மேம். எழில் அரசியா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. மேம் என்னோட டார்கெட் வந்து வீட்டை கிளீனா வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் மேம். லாஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து டெய்லி 1 hour நான் கொஞ்சம் ஒரு பிளே ஸ்கூல் நடத்துறேன். ஒரு 3 o'clock 4 o'clock வரைக்கும் பிஸியா தான் இருப்பேன். ஈவினிங்கும் கொஞ்சம் வேலை இருக்கும், அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்டமா. மெய்ட்லாம் இருக்காங்க, இருந்தாலுமே அதோட தாண்டி கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அத மாதிரி அதுக்காக இப்ப வந்து கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதனால இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டெய்லி 1 hour அந்த மாதிரி. நேத்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா சாட்டர்டே, அதனால அதை கொஞ்சம் கிளீன் பண்ணேன். இருந்தாலுமே ஃபுல்லா ஃபுல்லா பண்ணும், அப்படியே கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது மேம். ஆக்சுவலா உங்ககிட்ட நான் பாக்குறது என்னன்னா, யூ ஆர் த்ரைவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷனிசம். நீங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும், ஒரு கடுகு அளவு கூட இதுவா இருக்கக்கூடாது அப்படின்னு பிரயத்தனப்படுறீங்களோன்னு தோணுது. அந்த பர்ஃபெக்ட்ங்கிற விஷயத்த வந்து உள்ள இருந்து எடுத்து போட்டுருங்க. இங்க பர்ஃபெக்ட்னு ஒரு விஷயமே கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். சைக்காலஜில நிறைய டேர்ம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான டேர்ம் வந்து பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ஷனுங்கிற விஷயம் வந்து கிடையாது. இது என்ன ஆகும்னா, உங்களோட இந்த பிலீஃப் சிஸ்டம், உங்க மைண்ட் செட்குள்ளார இது எங்கேயோ உங்க பிலீஃபா எங்கேயோ இருக்கு.
நான் பண்ணா பர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன். இல்லன்னா பண்ணாம கிடக்கிறதே பரவால்ல. அப்படிங்கிற லெவலுக்கு. ஸோ இது உங்களோட மத்த எல்லா பார்ட்லயும் எதிரொலிக்கும். ரிலேஷன்ஷிப்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஃபினான்ஷியல் ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். எமோஷனல் ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது பாதிக்கும். அப்ப கிளீன் பண்ணணும், பர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணணுங்கிறத தாண்டி, நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா வச்சுக்குவேன்ப்பா. எடுத்த பொருள எடுத்த இடத்துல வச்சுக்கிறது. அப்பப்ப சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது. இப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம இருக்கிறதெல்லாம் வீடு. மியூசியம் கிடையாது. மியூசியமே பெர்ஃபெக்ட்டாலாம் இல்ல இப்போ. அதுதான் உண்மை. ரைட்டா? சோ நீங்க வொர்க் பண்ண வேண்டியது உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துல. என்ன பிலீஃப் சிஸ்டத்துல? என்னோட நீடு எங்க இருந்து வருது? பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற நீடு எங்க இருந்து வருதுங்கிறதுல வொர்க் பண்ணணும். அப்படி வொர்க் பண்ணீங்கன்னா, உங்க வீட அழகா வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு இயல்பா வந்துரும். சர்வன்ட் மெய்ட்ஸ் இருக்கிறாங்க. அதையும் மீறி எங்கேயோ ஒரு பிளாக் இருந்துட்டே இருக்கு. சுத்தமா இல்லையோ, பெர்ஃபெக்ட்டா இல்லையோன்னு. அது தேவையில்ல. அது உங்க மன நிம்மதிய குலைச்சிரும். இது மன நலம விட்டு மன நோய்க்கு கொண்டு போயிரும். ரைட்டா? சோ நீங்க வொர்க் பண்ண வேண்டியது உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துல. இது எங்க இருந்து வருது? சின்ன பிள்ளைல இருந்தே நான் பிரஷர்லயே தான் இருந்திருக்கேனா? யாருக்காவது என்னைய ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கா? அந்த சர்வைவல் அந்த பிரஷர்லயே தான் நான் இருந்திருக்கேனா? இங்க பாரு நான் எல்லாம் நல்லா வச்சிருக்கேன். அம்மா என்னைய பாராட்டணும், அப்பா என்னைய இந்த இந்த இதுலயே இருந்திருக்கோமான்னு பாருங்க. ரைட்டா? தேங்க் யூ சோ ஓகே மச். மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சூப்பர்மா. தேங்க் யூடா. ரைட். சோ இன்னும் ஒரே ஒரு ஆள். ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் நான் வாக்கிங் போகணும்னு நான் நினைக்கிறேன் மேம் டெய்லி. எந்திரிச்சிருவேன். ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால டெய்லி கண்டினியூவா போக முடிய மாட்டேங்குது. ஓகே. என் இனமடா நீ. ரைட். அதான். ஐயோ! உலகத்திலே கஷ்டமான விஷயம் வந்து நம்ம சொல்றத நம்மளே கேக்குறது தாங்க. ஆமா ஒத்துக்கிறீங்களா மேம். மக்களே? கரெக்ட்டா? ஐன்னு டைப் பண்ணுங்க பாப்போம் சேட் பாக்ஸ்ல. நம்ம சொல்றத நம்ம கேக்குறது தான் உலகத்திலே கஷ்டமான விஷயம். ரைட்டா? ரைட். சோ நீங்க எப்படி வொர்க் பண்ணலாம் தெரியுமா? நீங்க வந்து ஆ காய்சென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. காய்சென் ஜாப்பனீஸ் மெத்தடாலஜில நெறைய விஷயம் படிக்கிறோம்ல. இக்கிகை ஆ ஆ, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாரி காய்சென் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆ ம், நான் ஒரு விஷயம் என்னோட டார்கெட் இங்க இருக்கு. ம், சரியா? அங்க இருக்கு. ஆனா அந்த டார்கெட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நான் இப்படி போவேன். அப்போ ம், இந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணா தான் நான் சக்சஸ்ன்னு என் மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய உருவகப்படுத்தி வச்சிருக்கும். ம், ஆனா இந்த டார்கெட் போறதுக்கு இங்கிருந்து போகணுமே, இங்கிருந்து அடியெடுத்து இப்படி போனாலுமே அது சக்சஸ் தாங்கிறத புரிய வைக்கணும் மனசுக்கு. நம்ம ம், மனசு ம், எப்பவுமே பெரிய வெற்றிகளை மட்டுமே கொண்டாடுகிறது. ம், சிறிய ம், சிறிய வெற்றிகளை அது கணக்குல கூட எடுத்துக்க மாட்டுது. அப்ப நீங்க என்ன ம். பண்ணணும்னா, உங்க பேர் என்னங்க? செய்தலி பாத்திமா. சையத் அலி ஃபாத்திமா. ஃபாத்திமா. அப்ப நீங்க என்ன ம், பண்ணணும் தெரியுமா ஃபாத்திமா? வாரத்துல ம், 7 நாள் இருக்கா? நீங்க ம், வாக்கிங் போவேன்னு சொல்றீங்கல்ல, 3 நாள் நீங்க ம், போனீங்கன்னா கூட உங்கள நீங்களே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க. ம், சூப்பர். ம், நான் 3 நாள் ம், போயிட்டேன். ம், அப்படி இல்லையா, கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ மாத்துங்க. முதல்ல டெய்லி நான் போணும்னு நினைக்கிறீங்கன்னா, குடுகுடுன்னு ம், ஒரு 15 நிமிஷம் வாக்கிங்க முடிச்சுட்டு வந்துருங்க. ம், ம், தினம் 15 நிமிஷம் அப்படிங்கிறத முடிங்க. ம், ஒரு 15 நாள் கழிச்சு 1/2 மணி நேரமா மாத்துங்க. ம், இப்படி குட்டி குட்டியா அந்த குட்டி குட்டி வெற்றிகளையும் அதிகமா பாராட்டிக்கிறது. ம். நம்மளே தாங்க தட்டி குடுத்துக்கணும், கைய தட்டிக்கணும். அதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணுங்க. வேற வழி கிடையாது. சரியா? முதல்ல நமக்கு நம்ம தான் பண்ணணும். ரைட்டா? சோ அது பண்ணும்போது என்ன நடக்கும்னா, கன்சிஸ்டன்ட்டா உங்க மனசு வந்து ஓகே. ஒரு 15 நிமிஷம் நடந்ததுக்கு இவன் நம்மள எவ்ளோ நல்லா பாத்துக்கிறான். ம், அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அப்படியே போகும். அந்த ம், ம். ஒரு சோம்பேறிங்கிற தாட் இருக்குல்ல, அந்த தாட் போயிடும். ஓகே மேம்.
ரைட்டா? தேங்க் யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் தேங்க்யூ மேம். 11:30 அண்ட் நான் வந்து வெரி வெரி ஹாப்பி டு அட்ரஸ் யூ ஆல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களோட எல்லா டயத்தையும் விட்டுட்டு இந்த செமினாருக்காக எல்லாரும் வந்ததுக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். இந்த மாதிரி மனநலம் இல்லை மனநோய் பற்றி நிறைய கிளாஸஸ் வந்து சைஃபா எடுத்துக்கிட்டே இருக்கு, நிறைய கோர்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சைஃபாக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சைஃபாக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் வந்து கிளம்புறேன். would meet you all. சைஃபா நீங்க ஏதாவது பேசணுமா? சைஃபா சைஃபா இருக்கீங்களா? சாட்ல யாரோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி பேச முடியல மேம். பட் என்னோட டார்கெட் வந்து ஸ்டடீஸ். கிளாஸஸ் என்னால முன்னாடி மாதிரி அட்டன் பண்ண முடியல. ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஒர்க் ப்ரெஷரும் இருந்துட்டே இருக்கு. யார் எழுதியிருக்கீங்கன்னா AM சுஹாரா எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா எழுதிட்டு அந்த ஃபோக்கஸுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனா வருதுன்னு எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறீங்களா, இல்ல மொபைல் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அதாவது இத வந்து ஹேபிட் கட்டிங்னு சொல்லுவோம். ஹேபிட் ட்ராக்கர் எப்படி இருக்கோ, ஹேபிட் கட்டிங் தேவையில்லாத வேஸ்ட் ஹேபிட்டை கட் பண்றது. ஒரு விஷயம் பண்ணணும்னா தேவையான விஷயங்களை பண்றதை தாண்டி தேவையில்லாத விஷயங்கள் பண்றத தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அது சூப்பரா நடக்கும். அப்ப தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்றீங்கன்னு பார்த்து அதை கட் பண்ணுங்க. அதை கட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஃபோக்கஸ் வந்துரும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. அப்போ உங்களோட ஃபீல்டு வந்து அகாடமிக்ஸ்ன்னு போட்டு அதுல ஒர்க் பண்ணுங்க. அகாடமிக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை ஏன் பண்ண முடியல, அந்த பிளைண்ட் ஸ்பாட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க மேம். ஹாலிதா மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? ஹாலிதா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், ஃபைன் மேம். சூப்பர் சூப்பர். மேம் எனக்கு என்னன்னா, இப்ப லீவ் டேஸ்ல வந்து இந்த இயர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுக்கிறேன் மேம். அதாவது நேரத்தோட எந்திரிக்கணும், பிள்ளைங்களுக்கு தேவையான சில டிஷ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிப்பேர் வெள்ளோட தான் படுக்கிறேன். பட் என்ன மீறின அந்த ஒரு கொஞ்சம் லேட்டா தூங்குனதுனாலயோ இல்ல கொஞ்சம் அசதிலையோ ஒரு டைம் தாண்டி எந்திரிச்சிட்டேன்னா அந்த டைம்குள்ள அந்த 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 டிஷ்ஷும் செய்ய முடியாம போயிடுது. அந்த வேலை பிளான் பண்ண வேலை எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுதுங்களா. அப்ப ரொம்ப மைண்ட் ஒண்ணு ஓடுது. வேலை ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்ட் படன்னு அடிச்சுக்குது. எந்திரிச்சிருக்கலாமா, ஏன் எந்திரிக்கல, போல வரலன்ட்டு எனக்குள்ளேயே நான் பல கேள்வி கேட்டு என்ன நானே திட்டிக்கவும் செய்யறேன். எல்லாமே பண்ணிக்க செய்யறேன். அப்ப ரொம்ப அந்த மைண்ட் ஒரு ஒரு மன சமநிலை படாம ஒரு 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 பதட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த டே ஃபுல்லா. இது ஏன்னா செய்யாம விட்டுட்டேன், மனசு செய்யாம விட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் விட்டதுலயே இருக்கு. நான் ஆமா அதான் மேம். சொன்னேன், பாஸ்ட்லயும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இல்லாம இருக்கிறதுன்னு. அவ விட்டதுலயே இல்லாம இருக்க என்ன பண்ணணும்னா அந்த நொடியில இருந்து என்ன பண்ணணுங்கிறத எடுத்துட்டு வந்துடணும். உதாரணத்துக்கு இப்ப நான் அந்த என்னோட எக்ஸாம்பிளுக்கே வரேன். நான் இப்ப 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன், நான் 7 மணி வரைக்கும் வாக்கிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், 7 மணிக்கு அப்புறம் நான் சமைக்கிறதுக்கு போவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 விஷயம் வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி நான் 6 மணிக்கு எந்திரிக்கல. வசீம் வந்து மியூட் பண்ணிக்கோங்க உங்களோடத. ஹாலிதா கூட மியூட் பண்ணிக்கோங்க. வசீம், ஹாலிதாலாம் மியூட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப என்ன பண்றேன்னா, நான் 6 மணிக்கு எந்திரிக்கல, 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அப்போ அந்த 6 to 7 பண்ணி ஒரு 2 விஷயம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிங் போகணும், அப்புறமேட்டு நான் வந்து என்னோட ஜேர்னல் எழுதுவேன் அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 2 விஷயம் முடிஞ்சு போச்சு.
7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்ல, 7 மணில இருந்து என்ன பண்ணணும்னு போட்டு வச்சிருக்கேன்ல, அத பண்ண ஆரம்பிச்சிரணும். அதுதான் பீயிங் இன் த பிரசன்ட். அந்த 2 பண்ணல, பரவால்ல. பரவாயில்லன்னு விட்டுற தெரியணும். அதுதான் அந்த லெட் கோ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, 7 மணில இருந்து பண்ணணும்னு நெனச்சிருக்க அந்த விஷயங்கள ஆரம்பிச்சு, பண்ணி எல்லாம் முடிச்சு ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு, நான் உட்கார்ந்து ஜர்னல் எழுதலாம். இப்ப ஜர்னல் எழுதிட்டா என்ன ஆயிடும்? என் மனசு சொல்லும், பரவாயில்லையே இன்னைக்கு 2 விஷயம் மிஸ் பண்ணிட்டோம்னு நெனச்சோம். ஆனா 1 பண்ணிட்டோம். சோ, பிரசன்ட்ல இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள பண்ணி முடிச்சுட்டு, விட்ட விஷயங்களுக்கான டைம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு அன்னைக்கு எனக்கு வாக்கிங் போறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்ட பாக்குறேன். ஏய் வாங்க அப்படியே நடந்து போயிட்டு பேசிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்கன்னு வைங்க. அதையவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நான் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்ட மாதிரி அது. அப்ப என் மனசுக்கு நான் என்ன சொல்லணும்? இதோ பாரு, காலையில எந்திரிக்கல, 2 விஷயம் பண்ணல, போனா போது. ஆனா காலையில பண்றதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்? என் விஷயம்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு, ஐ ஹவ் டன் ஆல் திஸ் டூ ஆல்சோ. என்ன மிஸ் பண்ணனோ அத நான் பண்ணிட்டேன். அப்படின்னு படம் போட்டு காட்டணும். முதல்ல மனசுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த நேரத்தில் எழுந்து என்னால் செய்ய முடியாத வேலைகளை, என்னால் மற்ற நேரத்திலும் செய்ய முடியும். மிஸ் பண்ணதுங்கிறது மொத்தமா வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன்னு கிடையாது. எனக்கு டைம் இருக்கு. என்னால அத பண்ண முடியும். இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் எக்ஸ்ட்ராவா தூங்கிட்டதுக்கு வேற உங்கள நீங்களே கடிஞ்சுக்குவீங்க. குற்ற உணர்வுக்குள்ளார போயிருவீங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே! இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேனே! ஏங்க ரெஸ்ட் எடுக்கிறதே ரெஸ்ட்டுக்காக தான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 திட்டு. யாராவது இப்படி ரெஸ்ட் எடுப்பாங்களா? நான் எங்க அப்பாட்ட இந்த விஷயத்த பார்த்துருக்கேன். இந்த ரெஸ்ட்டே எடுக்காம வேல பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. நான் இதத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். மிகினும், குறையினும் நோய் செய்யும். எதுவுமே அளவோட இருக்கணும். தூங்கிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். ரைட்டு. இங்க பாருங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. படாதுன்னா படாது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் தான் இந்த டூல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. தூங்கிட்டீங்கன்னா, உங்க உடம்பு கேக்குது. தூக்கம் கேக்குது. அதனால தூங்குறீங்க. அவ்வளதானே! ரைட்டா? ஸோ இதுக்கெல்லாம் கில்ட் எல்லாம் பட தேவையில்ல. ரைட்? மேம் அந்த தூங்குறதுக்கே வந்து சம்டைம் இடையில முழிப்பு வரும் இல்லைங்களா? அப்ப டைம் பார்ப்போம். அது எந்திரிக்க முடியாது. டைம் தாண்டிடுச்சுன்னா, சரி ஒரு 5 மினிட்ஸ்ன்னு மனசு படுக்கலாம் அப்படின்னு அந்த உடம்பு சொல்லுதேன்னு மனசு கேட்டுட்டா, அந்த 5 ம். மினிட்ஸ் தூக்கம் வந்து ஒரு நிம்மதியான தூக்கமாவே இருக்க மாட்டேங்குது. டைம் தாண்டி ம். தூங்குறோமோ, டைம் தாண்டி தூங்குறோமோ, நம்மள நம்மளே எழுப்பிக்கிட்டே இருக்கிற அந்த மைண்டும் ரிலாக்ஸ் ஆக மாட்டுது. தூங்குன வேலையும் அந்த ரிலாக்ஸேஷனும் கரெக்ட்டாவும் இல்ல. எந்திரிச்சு வேலையும் பார்க்க முடியல. அந்த 2ஆம் கட்டமா இருக்கும்போது, மனசு ரொம்ப அது டிஸ்டர்பாவும் ஆயிடுது. மத்த வேலைய போய் கொலாப்ஸ் ஆகுது. பிள்ளைங்கள்ட்டயும் ம். ஒரு மனநிலையில பேச முடிய மாட்டேங்குது. அந்த அது அந்த நேரத்துல ரொம்ப மன சிக்கல் வர மாரி இருக்குங்க மேம். ஸோ இங்க வந்து அந்த செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். தூங்கணுங்கும்போது தூங்கிரணும். எனக்காக தான தூக்கம். என் உடம்பு தான தூக்கம் கேக்குது. பரவால்லடா நான் தூங்குறேன். அப்படின்னு தூங்கணும். இத ஒரு 2, 3 நாள் பண்ணீங்கன்னா, உடம்புல இருக்க மொத்த டயர்டும் போயிரும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிக்கணும்னு நெனைக்கிற நேரத்துல நீங்க எந்திரிச்சுருவீங்க. ஸோ இத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணாதீங்க. இத இத இந்த மாதிரி மிஸ்கைடும் பண்ணாதீங்க. உடம்பையும், மனசையும். உங்களுக்கு என்ன தேவையோ அதனால தான் மறுபடியும், மறுபடியும் சொல்றோம். உங்களுடைய தேவை. நம்ம அந்த பாராமீட்டர்ஸ் சொன்னோம்ல. உணர்வு, உழைப்பு, உறவு, உணவு, உறக்கம்லாம். ஸோ நேரத்துக்கு சாப்பிடுறது. முதல்ல உங்கள கவனிங்க. மறுபடியும், மறுபடியும் சைக்காலஜி அததான் சொல்லுது. நம்ம நல்லா இருந்தா தான், நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தா தான், நம்மள சுத்தி இருக்கிறது நல்லா இருக்கும். இதத்தான் திரும்ப, திரும்ப சொல்றோம். ரைட்டா? அப்போ உங்க பிலீஃப் சிஸ்டத்துல எங்க போய் யோசிச்சு பாத்துக்கங்க. அ பொம்பள பிள்ளைன்னா இவ்ளோ நேரம் தூங்குவாங்களா? ஒரு பொம்பள பிள்ளை இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நேரத்துக்கு செய்யாம விடுவாங்களா? இப்படியெல்லாம் சொல்லி நம்மள வளர்த்திருக்காங்க. சரியா? அப்ப இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாத்திக்கணும். இந்த பிலீஃப் சிஸ்டத்தெல்லாம் மாத்தி, அது ஆணோ, பெண்ணோ எல்லாமே இப்ப நம்ம பேசின எல்லாமே ஆணுக்கும், பெண்ணுக்கும் எல்லாருக்குமான தேவையான விஷயங்கள் தான். அதனால தான் மனநலம், மனநோய்ன்னு ஜெண்டர் இல்லாம போட்டிருக்கோம். ஜெனரல் டாபிக் இது. சரியா? ஸோ தேங்க் யூ ஹாலிதா. ரொம்ப சந்தோஷம். இந்த மேம் மேட்டர் இன்னொரு கொண்டு வந்தது. இன்னொரு இன்னொரு டவுட் மேம்.
ஹாலிதா ஒரே மேம். நிமிஷம், ஒரு சைபாலன் நிமிஷம் இன்ஃபர்மேஷன் ஆட்டா இருங்க. சொல்லிடுறேன். ஒரு மென் பேசுறாங்க. யார் பேசுறீங்க? மேம் நான் முகமது மேம் சைபாலன். முகமது சொல்லுங்க முகமது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் மேம். கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னைக்கோட கிளாஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 65 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருடைய குவாரிஸ் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நல்ல பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம இதே மாதிரிதான் மேம் வந்து இப்போ ஏடிசிபின்னு சொல்லி நம்ம அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்கோ தெரப்பின்னு சொல்லி ஒரு கோர்ஸ்ல மேமும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேமோடைய கிளாஸஸ் அதுல நிறைய இருக்குது. மேம் மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸும் அதில் எடுக்க போறாங்க. இந்த கிளாஸ் வந்து வீக்லி 3 days இருக்கும். இதே மாதிரி இந்த கிளாஸ்ல இப்போ எப்படி இருந்துச்சோ கொஸ்டின் ஆன்சரோட எப்படி புரிதலோட கிளாஸ் இருந்துச்சோ இதே சேம் மெத்தட்ல தான் அந்த எல்லா கிளாஸுமே இருக்கும். ஓகேங்களா? இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் உங்க சேட்ல வந்து மெசேஜா ஒரு ஃபிளையர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறேன். நீங்க இன்னைக்குள்ள நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா மேம் கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிக் ஆஃபர் நம்ம கொடுப்போம். சரிங்களா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இப்போ நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க. நீங்க மெசேஜ் பண்ணிட்டு மீனா மேமோட கிளாஸ் வந்திருந்தோம் ஆஃபர் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அட்மின் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாலிதா முடிச்சிருங்க. எஸ் மேம். இல்லைங்க மேம், இப்ப மந்த்லி பட்ஜெட் பண்றோம் மேம். இப்ப வந்து வீட்டுக்காரர் வந்து இந்த மந்த்துக்கு ஒரு 30,000 அனுப்பி இதுக்குள்ள இந்த மந்த்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த டேஸ் அந்த அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த செலவு இல்லை எனக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. அவங்களும் அதை நோட் பண்ணி கேட்பாங்க. அது இது எனக்குமே பிடிக்கும் எழுதி வைக்கிறது. எழுதி வச்சு இவ்வளவு செலவாச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறது. அதே மாதிரி நான் எழுதி வச்சு காட்டுவேன். கடைசியில என்ன ஆகுனாக்கா அவங்க சொன்ன செலவுக்குள்ள முடிக்கலங்கும் போது அவங்களுக்கும் அது இதாகுது. பட் அது 2 பேத்துக்குள்ள அது ஒரு ப்ராப்ளம் மாதிரியும் ஆயிடுது. அவங்க சொல்ற பணத்துக்குள்ள முடிக்கவும் முடியல என்னால அந்த பட்ஜெட்குள்ள. ஆனா எக்ஸ்ட்ரா வெவ்வேறு செலவுகள் வந்துருது. அப்படி வரும்போது அந்த மந்த்துக்கு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி ஆகுது. அந்த டைம்லயும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாயிடுது. அது முடிக்க முடியலையேங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் சரி நம்ம சரியா பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த மந்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன்னா செலவுகள் வந்து எதிர்பாராத வர செலவுகள் வர்றதுங்கிறதுனால அதோட அது மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் சிக்கலாகுது. அப்ப இதனால நார்மலா நீங்க என்ன பட்ஜெட் போடுவீங்களோ, உதாரணத்துக்கு இப்ப என்னோட பட்ஜெட் சொல்றேன். வீட்டு செலவுக்கு இத்தனை ரூபாய், சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டு செலவுக்கு 5,000 ரூபாய். அந்த வீட்டு செலவு 5,000 ரூபாய் போடாம வீட்டு செலவுல என்னென்ன எவ்வளவு செலவுங்கிறத முதல்ல பாத்துக்கிறது. உதாரணத்துக்கு மளிகை சாமானுக்கு இவ்வளோ, எண்ணெய் எல்லாம் வாங்கணும், நல்லெண்ணெய் கடலெண்ணெய், எண்ணெய் சாமானுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி மேம் பண்ணுவோம் நாங்க 2 பேருமே சேர்த்தே முடிச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியா ஒரு கார்பஸ்ன்னு சொல்லுவோம். கார்பஸ் தொகைனா எதிர்பாராம ஒரு செலவு வந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளவுன்னு ஒதுக்கணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒவ்வொரு பில்லுலயும் அது பண்ண முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு இதெல்லாம் வருது, இப்படி பிரச்சனை வருது, சண்டை வருது, ரைட்டு. அந்த எதிர்பாரா செலவுகள் என்னென்னு தனி லிஸ்ட் போடுங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். உதாரணத்துக்கு வண்டியில ஏதோ பிரச்சனை வந்து வண்டியை சர்வீஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, விருந்தாளிங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு. அப்ப அந்த எதிர்பாரா செலவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் தனியா போடுங்க. அந்த லிஸ்டுக்கு பேரு கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி கார்பஸ்னா திடீர்னு ஏற்படுற செலவுகளுக்குன்னு ஒரு அமௌண்ட். நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, வீட்டு பட்ஜெட் போடுறவங்க எல்லாரும் வீட்டு பட்ஜெட்னா இது இவ்வளவு 10,000 ரூபாய் தானே, இந்த 10,000 ரூபாய் ஒதுக்குனதோட பேசாம இருந்துக்கிறது. அப்படியெல்லாம் வீடு நடக்காது, ரைட்டா? சோ அப்ப இந்த எமர்ஜென்சி கார்பஸ்ங்கிறது எவ்வளவு மேடம் இருக்கணும்? உதாரணத்துக்கு இப்போ உங்களோட மொத்த செலவு மொத்த பட்ஜெட் வந்து 20,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது, 18,000 ரூபாய் அப்படின்னு நீங்க ஒதுக்குறீங்க, 20,000 ரூபாய் ஒதுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த செலவுல 1/3 பங்கு. நான் கணக்கு ஈஸியா வர்றதுக்காக சொல்றேன். இப்போ மொத்த செலவு 18,000 ரூபான்னு வைங்க. அந்த மொத்தத்துல 1/3 பங்கு எவ்வளோ? 6,000 ரூபாய். 6,000 ரூபாய். ஓகே. அந்த 6,000 ரூபாயை எடுத்து வைக்கணும். ஓகே.
புரியுதா? அந்த எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு ஒண்ணு எடுத்து வச்சிரணும். அப்ப டோட்டலா நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 18 + 6 எவ்வளவு எடுத்து வைப்பீங்க? 24. 24 எடுத்து வைப்பீங்க. இப்போ இந்த 24க்கு நீங்க பட்ஜெட் கொடுக்க ஆரம்பிங்க அவருக்கு. அப்படி நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது 24ல மிச்சம் தான் வரும். மிச்சம் ஓகே. வரும்போது அவரும் ஹாப்பி ஆயிடுவாரு, நீங்களும் ஹாப்பி ஆவீங்க. அது கொஞ்ச நேரம் தான் அந்த சண்டை இருக்கும். அப்புறமேட்டு ஓகேன்னு அவங்க விட்டுருவாங்க. பட் முயற்சி பண்ணு, முயற்சி அவங்க பண்ணு. சண்டைக்கே வரல. சரியா? ஆனா பட்ஜெட்டுங்கிறது முறைப்படி இப்படிதான் போடணும். நீங்க ஓகே. 18,000 போட்டுட்டு 22,000 கணக்கு காட்டுனீங்கன்னா, உங்களுக்கும் மனசு சங்கடமா இருக்கும், அவருக்கும் மனசு சங்கடமா இருக்கு. கரெக்ட்டா? Yes ma'am. இதுல என்ன மிஸ்டேக் பண்றேன்னா, நீங்க அந்த 3ல் ஒரு பங்கு எடுத்துக்க சொல்றாங்க இல்லையா? அதுல ம். வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்து வச்சுறதுனால வர்ற ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. கண்டிப்பா எடுத்து வைக்கணும். இனிமே அத மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. எடுத்து வைப்போம். அத கம்மியா எடுத்து வைப்போம். அந்த மாதிரி ஆமா. ஆயிடுச்சு. இல்ல 3ல் 1 பங்கு எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்ல எல்லாரும் வளர்ந்துகிட்டு தான் போவாங்க. பிள்ளைங்கலாம் Yes வளரும். ma'am. எல்லா தேவையும் வளர்ந்துகிட்டு தான் போகும். யாரும் பின்னோக்கி போறதில்ல, தேவை குறைஞ்சுகிட்டு போறதில்ல. எல்லாம் முன்னோக்கி தான் போகுது. Sure ma'am. Yes. தேங்க் யூ சோ மச். Okay. Thank you. தேங்க் யூ. Thank you. தேங்க் யூ. சௌந்தர்யா Hi ma'am. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. Hi ma'am. I'm சொல்லுங்க. Alice. யாரு? எனக்கு ரெண்டு அலிஷ் ஃபாத்திமா. சொல்லுங்க. ஹலோ. ம். ரெண்டு மூணு விஷயத்துல டவுட் இருக்கு. ஒரு இடத்துல நான் ரொம்ப லோ ஆயிடுறேன். ஒரு 2 3 ஸ்டேஜ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வெளியில போறதுக்கு ஒரு பயம் இருக்கு. யாரை பார்த்தாலுமே நம்ம கிட்ட அப்படி பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. அதுல இருந்து வெளியில வரவே முடியல. இது எல்லாமே நீங்க வந்து பிலீஃப் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணணும் ஐரிஷ் ஃபாத்திமா. சோ அந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டத்துல ஒர்க் பண்றது அதெல்லாம் வந்து ஏதோ 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போறது கிடையாது. நீங்க கிளாஸ் வருவீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்களே உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ஒர்க் எல்லாம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சௌந்தர்யா இன்னொரு பேசும்போது டவுட் ஒன்று இருக்கு. ஐரிஷ் தேங்க்யூ. நம்ம முடிச்சிட்டோம். நீங்க அப்படியே சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் படிச்சுட்டு உங்களுக்கு பேசுறேன். ஓகே. சௌந்தர்யா சொல்லுங்க. மேம் என்னோட வீடியோ ஆன் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. சரி பரவாயில்ல சொல்லுங்க. மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சௌந்தர்யா. மேம் ஆக்சுவலி ஏடிசிபில வந்து நீங்க என்னென்ன கிளாஸ் வந்து எடுக்கிறீங்க மேம்? உங்களோட ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸ் அது தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட இருந்து, அதனால தான் கேட்கலாம். அது சைஃபாவே சொல்லுவாங்க சௌந்தர்யா. ஏன்னா அதோட டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு என்னென்னங்கிறது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 2 3 டாபிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே உங்க பிக்சர் தான் மெயினா வருதா? ஸோ வந்து மோஸ்ட்லி பழைய சைஃபா ப்ராஸ்பெக்டஸ் வெறும் டிசிபியோடது பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸோடது வரும். இதுல வந்து உங்களோட பிக்சர் மட்டும் தான் வருதா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னோட அசம்ஷன், நான் அப்படி நினைச்சுக்கிறேன். ஸோ என்னோட அசம்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க தான் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் எடுப்பீங்க, இல்லாட்டி கரிக்குலம் இஸ் டிசைன்ட் பை யூ அப்படின்னு என்னோட தாட். கரிக்குலம் இஸ் டிசைன்ட் பை மீ. I am a part of the curriculum. Curriculum was designed. டியூட்டர்ஸும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். ரொம்ப முக்கியமான டாபிக் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மேம், திஸ் இஸ் வர்ணா மேம். ஆக்சுவலா இந்த டிசிபி கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நீங்க தான் எனக்கு. ஸோ நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்ற ஒரு மேஜர் இதுக்கே நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்க இன்னும் டிசிபி கிளாஸஸ்க்கு நீங்க வரல. ஆனா இத ஒரு அதனாலதான் இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன் உங்களை பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஃபர்ஸ்ட் டே இதுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே. எனக்கு ஆல்ரெடி 20 years பேக்கே எனக்கு சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை. பட் எனக்கு அந்த டைம்ல முடியல. ஸோ இப்போ ஒரு சைஃபா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்க எடுக்கிறீங்கன்ற மேஜர் ரீசனுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ உங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மேம் டிசிபி கிளாஸஸ்ல. தேங்க்யூ. தேங்க்யூமா. போயிட்டே தான் இருக்கு, வேலை போயிட்டே தான் இருக்கு. தேங்க்யூ. இப்ப எம்சிசிபி வேற வரப்போகுது. அதுலயுமே வந்து கோர்சஸ் நிறைய 2 3 நாள் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களை ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நான் பாத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. ஐ வாண்ட் யூ டு டேக் தி சீரியஸ்லி. டெடிகேட்டடா அவங்க சொல்லி தரதுல ஒர்க் பண்ணீங்கன்னாவே உங்க செல்ஃப் வந்து ப்ராப்பரா கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகலாம்.
Thank ஓகே you. மேம். Thank தேங்க்யூ மேம். So thank you all. Thank you so much. Thank you.